வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து அப்பார்ட்மெண்ட் டைப். இது நம்ம போரில் கட்டிகிட்ருக்கோம். பார்ட் 3 கண்டினியூஷன் இது. ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோ பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி போட்ட பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வேறு புரியும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க, என்னென்ன பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். த்ரூ அவுட்டாக நம்ம வந்து ஒரு 30/55 வந்து நம்ம த்ரூ அவுட்டாக வந்து எக்ஸ்கவேட் பண்ணி இப்போது நம்ம வந்து ஃபுல்லாக பேஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோடய ஹைட்டில் நான் காமிக்கிறேன், எவ்வளோ ஹைட் வந்து நம்ம டெப்த் இறங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். இதுதான் நம்மளோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த பாக்ஸ் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா. இந்த ரோட் லெவல்லேருந்து நம்மளுக்கு ஒரு 2 feet ஹைட்டில் இருக்குது. ரோட் லெவல்லேருந்து பேக் சைடில் வந்து ரோட் லெவல் வந்து ஒரு 3.5 feet ஹைட்டில் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம மேலே ஒரு லென்டில் போட்டோடனே ஒரு 4 feet லெவலில் வந்துடுச்சு ரோட் லெவலில் இருந்து. ஸோ இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடம் வந்து சம் போர்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங் ஸ்பேஸில் சம் போர்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ அந்த பாக்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 feet டவுனில் இருக்குது. இப்போ அந்த இடம் ஃபுல்லாகவே நம்ம ஃபில்லிங் சாண்ட் போட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்ம இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது நம்ம ஓப்பன் ஃபவுண்டேஷன் போட்டனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஹைட் வருது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெவியாக போட்டிருக்கோன்றது வந்து உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாகவே பேஸ்மெண்ட்டில் வந்து முடிய போகிற ஏரியா. இது ஃபுல்லாகவே நான் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பழைய ஃபோட்டோ எப்படி இருக்குது, இப்போ இருக்க ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது, இப்போ இருக்கிற இந்த ஆன் சைட்டில் எப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோ டவுன் பாருங்கள். இந்த அளவுக்கு டவுன் வந்து நம்ம எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு நம்ம மண் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த இடம் நமக்கு வந்து ஸ்டார் கேஸ் ஏரியாவாக வரப்போகுது. இந்த இடம் ஃபுல் பாக்ஸுமே ஸ்டார் கேஸ் ஏரியாவாக வரப்போகுது. அந்த பக்கம் உங்களுக்கு லிஃப்ட் ஏரியாவாக மாறப்போகுது. இந்த இடம் ஃபுல்லாகவே பேஸ்மெண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஒரு 3 feet லெவலில் வந்து பேஸ்மெண்ட் ஹைட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மேலே லிண்டல் மாதிரி போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 feet 4.5 feet போயிடுச்சுன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் போட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் மண் கொட்டும் போது நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பிரிக் வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்காக டைட் பண்ணுறதுக்கான ஸ்பாட் தான் இந்த மேலே இருக்க போகிற லிண்டல் லெவல். அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த மாதிரி பாக்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணால் லேயராக ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து 3 feet லெவலில் ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி 10 feet லெவல் வரும்போது நம்ம ஒரு லேயர் கொட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா கன்சால்டேட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம ஃபில் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய பாக்ஸ் வரும்போது நீங்கள் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணணும். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே 2 BHK, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 2 BHK, செகண்ட் ஃப்ளோர் 2 BHK. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 BHK சேல்ஸ் பண்ண போகிறாங்க. நான் அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் வீடியோஸில் நான் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்பாட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து 2 BHKவோட ஸ்பாட். இது எல்லாமே நம்ம அடுத்த லெவலில் வரும்போது உங்களுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறோம், பிரிக் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த லெவலில் பார்க்கும்போது பேஸ்மெண்ட் எப்படி நம்ம பண்ணியிருக்கோன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மேட் என்ன சைஸ் போட்டிருக்கோம் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவே பாருங்கள். மேலே ஐ கொடுத்துட்டு பாருங்கள், அதில் கிளிக் பண்ணி பாருங்கள். பேக் சைடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து காம்பவுண்டில் வரதுனால இப்போ நம்ம இப்போதைக்கு போடாமல் வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் போட போகிறோம் ஃபுல்லாகவே. அந்த மேட் சைஸ் பாருங்கள், மேட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது நம்ம மேக்ஸிமம் சாதா பேஸ்மெண்ட் போடும்போது தெரியாது. இப்போ நம்ம ஃபுல் எக்ஸ்கவேட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மேட் சைஸ் எல்லாமே தெரியுது பாருங்கள். இது வந்து நம்ம பார்த்தோன்னா 10 feet லெவலில் நம்மளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பேஸ்மெண்ட்டோட பாட்டம் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 7 feet டவுனில் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு 3 feet லெவலில் ஹைட்டில் இருக்கும் நம்மளுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.